வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 2வது அத்தியாயம். சென்னையின் மிக பெரிய விஐபி பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் அமைந்திருந்தது கிருஷ்ணா கார்டன்ஸ் என்ற அந்த தனி பங்களா. அக்ஷரா கிருஷ்ணாவின் தாத்தா கிருஷ்ணமூர்த்தி தன் வாழ்நாள் உழைப்பால் ரசனை ரசனையாக பார்த்து பார்த்து செதுக்கிய நவீன காலத்து அரண்மனை அது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது வெறும் வீடாக தெரியாது. ஏதோ ஒரு ஐரோப்பிய கோட்டையை தமிழ்நாட்டின் பாரம்பரிய அழகோடு கலந்து கட்டிய ஒரு கலைக்கூடமாகவே காட்சியளித்தது. அந்த பிரம்மாண்ட மாளிகையின் பிரதான இரும்பு கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்ததுமே நகரத்தின் பரபரப்பும் மாசும் மறைந்து ஏதோ ஒரு தனி உலகத்திற்குள் நுழைந்தது போன்ற ஒரு பிரமிப்பு ஏற்படும். காதுகளுக்கு இதமளிக்கும் விதமாக நுழைவு வாயிலின் வலதுபுறம் அமைக்கப்பட்டிருந்த அந்த செயற்கை நீர்வீழ்ச்சியின் ஓசை சலசலவென கேட்டுக்கொண்டே இருக்கும். இயற்கை மலைப்பாறைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதன் உச்சியிலிருந்து கண்ணாடி போல தெளிவான தண்ணீர் கீழே கொட்டுவது போல அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த நீர்வீழ்ச்சி வந்து விழும் சிறிய தொட்டியில் வண்ண வண்ண கோய் மீன்களும் தாமரை மலர்களும் மிதந்து கொண்டிருக்க அதன் மீது பட்டு தெரிக்கும் நீர்த்துளிகள் காற்றில் ஒரு குளுமையை தந்து கொண்டே இருந்தன. அங்கிருந்து வீட்டிற்கு செல்லும் பாதையின் இருபுறமும் வெல்வெட் கம்பளத்தை விரித்தது போன்ற பச்சை பசேல் என்ற பரந்த புல்வெளி விரிந்து கிடந்தது. அந்த புல்வெளியின் மீது காலை பனித்துளிகள் முத்து போல மின்னிக் கொண்டிருக்கும். சாதாரண செடிகள் மட்டுமின்றி உலக நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிய வகை அலங்கார மரங்களும் வண்ணமயமான ஆர்ச்சிட் மலர் செடிகளும் அங்கே வரிசையாக வளர்க்கப்பட்டிருந்தன. ஜப்பானிய பாணி பொன்சாய் மரங்கள், கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும் காகித பூக்கள், நள்ளிரவிலும் நறுமணம் வீசும் பவளமல்லி என அந்த நந்தவனமே ஒரு மினியேச்சர் காடு போல காட்சியளித்தது. தோட்டக்கலை நிபுணர்கள் தினசரி அதை பார்த்து பார்த்து பராமரிப்பதால் ஒரு காய்ந்த இலை கூட அங்கே கண்ணில் படாது. இந்த நந்தவனத்தின் நடுவே அக்ஷராவின் தாத்தாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பளிங்கு சதுக்கம் அமைந்திருந்தது. இத்தாலியிலிருந்து பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட தூய வெள்ளை நிற பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட மேடை அது. அந்த நில ஒளியில் அந்த மேடை ஒட்டுமொத்தமாக பால் போல பளபளவென மின்னிக் கொண்டிருந்தது. அந்த மேடையின் மீது மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்ட விண்டேஜ் ரக மர நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. மாலை நேரங்களில் தன் தாத்தாவோடு அமர்ந்து அக்ஷரா பிசினஸ் கதைகளையும் உலக அரசியலையும் பேசிய பல நினைவுகளை தாங்கி நின்றது அந்த பளிங்கு மேடை. அந்த மேடையை தாண்டி மாளிகையின் பிரதான வாசலுக்கு செல்லும் பாதையில் இருபுறமும் ரோஜா செடிகள் வேலி போல அமைக்கப்பட்டிருந்தன. சிவப்பு, மஞ்சள், வெள்ளை என பல வண்ண ரோஜாக்கள் அந்த நள்ளிரவிலும் இதழ் விரித்து புன்னகைத்துக் கொண்டிருந்தன. பங்களாவின் முகப்பு விளக்குகள் அந்த மரங்களின் மீதும் நீர்வீழ்ச்சியின் மீதும் பட்டு பிரதிபலிக்கும் போது ஒட்டுமொத்த கிருஷ்ணா கார்டன்ஸும் ஒரு தேவதை கதையில் வரும் மாயாஜால அரண்மனை போலவே ஜொலித்தது. இவ்வளவு பேரழகும் அமைதியும் நிறைந்த இந்த சொர்க்கத்திற்குள் தான் தன் தாத்தாவின் நினைவுகளோடும் ஆரியன் ஜெகநாத் கொடுத்த அந்த பேராபத்தோடும் கையில் அந்த வின்னிங் ஃபைலை ஏந்தியபடி அசாத்தியமான மன உறுதியோடு நடந்து சென்றாள் அக்ஷரா கிருஷ்ணா. ஹாலின் பிரதான கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த அக்ஷரா தன் தோளில் தொங்கிய விலையுயர்ந்த லெதர் பேக்கையும் கையில் இருந்த அந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டின் வின்னிங் ஃபைலையும் அங்கிருந்த சோஃபாவில் மெதுவாக போட்டாள். காலில் இருந்த அந்த மாஸ் ஹைஹீல்ஸை கழற்றி எறிந்துவிட்டு வெறும் கால்களோடு அந்த குளுமையான மார்பிள் தரையில் நடந்தாள். வெளியுலகிற்கு அவள் ஒரு அயன் லேடி. ஆரியன் ஜெகநாத் என்ற சிங்கத்தையே கூண்டில் அடைக்க துடிக்கும் அசாத்திய தைரியம் கொண்ட பிசினஸ் குயின். ஆனால் இந்த 4 சுவருக்குள் நுழைந்த அடுத்த வினாடி அவளது முகத்தில் இருந்த அந்த இறுக்கமும் கம்பீரமும் மெல்ல மறைந்து ஒரு பெண்மையின் மென்மையும் அதைவிட பெரியதொரு தனிமையின் பாரமும் அங்கே குடியேறியது. ஹாலின் நடுவே மாட்டியிருந்த அவளது தாத்தா கிருஷ்ணமூர்த்தியின் பிரம்மாண்டமான ஆயில் பெயிண்டிங் புகைப்படத்தின் முன்னால் போய் நின்றாள். அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தவளின் காந்த கண்களில் அதுவரை தேக்கி வைத்திருந்த கண்ணீர் மெதுவாக திரண்டது. கையில் அந்த வின்னிங் ஃபைலை எடுத்துக்கொண்டு அதை தன் மார்போடு அணைத்தபடி புகைப்படத்தின் அருகில் சென்றாள். ஜெயிச்சிட்டேன் தாத்தா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டை நம்ம ஏகே இன்டர்நேஷனல் கம்பெனி தட்டி பறிச்சிருச்சு. ஆரியன் ஜெகநாத் அவனோட திமிரையும் கர்வத்தையும் இன்னைக்கு மீடியா முன்னாடி நான் சுக்குநூறா உடைச்சேன் தாத்தா. சொல்லும் போதே அவளது குரல் தழுதழுத்தது. வலது கையை நீட்டி தன் தாத்தாவின் புகைப்படத்தை தொட்டாள்.
ஆனா இத பார்த்து சந்தோஷப்பட, என்னை தட்டி கொடுக்க இன்னைக்கு நீங்க என் கூட இல்லையே தாத்தா. அப்பா அம்மாவை நான் சின்ன வயசுலயே கார் ஆக்சிடென்ட்ல இழந்தப்போ எனக்கு அம்மாவா அப்பாவா இந்த பிசினஸ் உலகத்துக்கு குருவா நின்னது நீங்க தானே. இன்னைக்கு இவ்ளோ பெரிய வெற்றியை நான் அடைஞ்சும் இதை என் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லையே. அந்த பிரம்மாண்ட வீட்டின் நிசப்தம் அவளது இதயத்தை அழுத்தியது. வெளியில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், மீடியாக்கள், பாராட்டு மழைகள். ஆனால் வீட்டுக்குள் நுழைந்தால் அவளுக்கு துணையாக இருக்கப் போவது வெறும் காஃபி கோப்பையும் இந்த தனிமையும் மட்டும்தான். அக்ஷரா தன் கண்களை துடைத்துக் கொண்டாள். அவளது தாத்தா அவளுக்கு கற்றுக் கொடுத்தது அழுகையை அல்ல, அசாத்தியமான மன உறுதியை. இல்ல, நான் அழமாட்டேன். இந்த ஏகே இன்டர்நேஷனல் கம்பெனி தான் இனி என் உலகம், என் உயிர், என் ரத்தமும் சதையும். இதை அசைச்சு பார்க்க நிக்கிறது யாரா இருந்தாலும் சரி, அவனோட அதிகார திமிருக்கு முன்னாடி நான் ஒருபோதும் மண்டியிட மாட்டேன். இது உங்க மேல சத்தியம் தாத்தா என்று தனக்குத்தானே சம்மதமிட்டு கொண்டவள் சமையலறை நோக்கி நகர்ந்தாள். அந்த பிரம்மாண்ட மாளிகையின் அதிநவீன மாடுலர் சமையலறைக்குள் நுழைந்ததும் அங்கே நிலவிய நிசப்தம் அவளது காலடி சத்தத்தால் மட்டுமே கலைந்தது. குளிர்சாதன பெட்டியை திறந்து தனக்காகவே வாங்கி வைத்திருந்த ஒரு சிறிய சாக்லேட் கேக்கை வெளியே எடுத்தாள். எந்தவித ஆடம்பரமும் இல்லாத, ஒரு மெழுகுவர்த்தி கூட இல்லாத அந்த சிறிய கேக் அவளது இந்த மாபெரும் வெற்றியின் ஏகாந்த கொண்டாட்டத்திற்கு சாட்சியாக நின்றது. ஒரு சிறிய தட்டில் அந்த கேக்கை வைத்துக்கொண்டு மெதுவான அடிகளுடன் மீண்டும் அந்த பெரிய ஹாலுக்குள் வந்தாள். அங்கே கம்பீரமாக தொங்கிக் கொண்டிருந்த தன் தாத்தாவின் புகைப்படத்திற்கு முன்னால் உள்ள மேஜை மீது அதை வைத்தாள். மேஜையின் மீது வைக்கப்பட்டிருந்த விண்டேஜ் ரக கிறிஸ்டல் கிளாஸில் லேசான குளுமையோடு இருந்த செர்ரி ஜூஸை ஊற்றினாள். வலது கையில் ஒரு சிறிய ஸ்பூனை எடுத்து கேக்கின் ஒரு சிறு பகுதியை வெட்டி தன் தாத்தாவின் புகைப்படத்திற்கு நேராக நீட்டினாள். அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய சோகம் கலந்த புன்னகை அரும்பியது. வாழ்த்துக்கள் அக்ஷரா, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு என்று தனக்குத்தானே மிக மெல்லிய குரலில் சொல்லிக் கொண்டாள். அவளது சொந்த குரலே அந்த பெரிய ஹாலின் சுவர்களில் முட்டி அவளுக்கே எதிரொலித்தது. தன் தாத்தாவின் படத்தை பார்த்தபடியே அந்த கேக்கை வாயில் ஊட்டிக்கொண்டாள். ஆனால் அந்த உலகத்தரம் வாய்ந்த சாக்லேட் கேக்கின் இனிப்பை விட அவளது தொண்டையை அடைத்த தனிமையின் கசப்பே அவளுக்கு அதிகமாக தெரிந்தது. அந்த நள்ளிரவின் இருட்டையும் சுற்றிலும் சூழ்ந்திருந்த அந்த பெரும் மௌனத்தையும் தன் ஒவ்வொரு மூச்சிலும் உள்வாங்கியபடி அந்த தனிமையை குடித்தாள். வெளியில் இருக்கும் பிசினஸ் உலகிற்கு அவள் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கும் ஒரு எவரெஸ்ட் சிகரம். ஆனால் இந்த வீட்டில் அவள் தன் தாத்தாவின் மடியில் தலை சாய்க்க துடிக்கும் ஒரு சாதாரண குழந்தை. கையில் இருந்த ஜூஸ் கிளாஸை உதட்டில் வைத்தவள் ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த அந்த பளிங்கு மேடையையும் சலசலவென கொட்டிக்கொண்டிருந்த செயற்கை நீர்வீழ்ச்சியையும் வெறித்து பார்த்தாள். நீங்க இல்லாத இந்த உலகத்துல எனக்கான அடையாளத்தை நானே தான் செதுக்கிக்கணும் தாத்தா. இந்த அக்ஷராவை வீழ்த்தலாம்னு நினைக்கிற அந்த ஆரியன் ஜெகநாத்துக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்லை என்று மனதிற்குள் உறைந்து கிடந்த அந்த தனிமையை ஒரு பெரும் பிடிவாதமாக மாற்றிக்கொண்டவள் கிளாஸில் இருந்த ஜூஸை ஒரே மூச்சில் குடித்து முடித்தாள். அவளது கண்களில் இப்போது சோகம் மறைந்து வரப்போகும் புயலை எதிர்கொள்ளும் ஒரு போர்க்களத்து வீராங்கனையின் தீர்க்கம் குடிபுகுந்தது. அதே நள்ளிரவு 11:30 மணி. சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திலிருந்து வெளியேறும் வழியில் புயலென நடந்து வந்து கொண்டிருந்தான் ஆகாஷ். 6 அடி உயரம், மாநிறம், கூர்மையான கண்கள், எப்போதும் ஒரு சுறுசுறுப்போடு இருக்கும் உடல்வாகு. அவன்தான் ஆகாஷ், ஆரியன் ஜெகநாத் என்ற பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் சரிபாதி பலம். ஆரியனை உலகமே ஒரு அரக்கனாக பார்த்து பயந்து நடுங்கும் போது அவனை வாடா போடா என்று உரிமையோடு கூப்பிடும் ஒரே ஒரு ஜீவன் இந்த ஆகாஷ் மட்டும்தான். ஆரியனுக்கு தன் தங்கை ரித்விகா எப்படியோ அதே போல ஆகாஷும் அவனது உடன்பிறவா சகோதரன். ஆகாஷ் கடந்த ஒரு வாரமாக சென்னையில் இல்லை. தன் மனைவி அஞ்சலியை அவளது சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள கிராமத்தில் இருக்கும் அவளது பிறந்த வீட்டிற்கு கூட்டிச் சென்றிருந்தான். அஞ்சலி இப்போது 5 மாத கர்ப்பிணி என்பதால் அவளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவளுடனேயே தங்கியிருந்தான். அதனால்தான் ஆரியனின் வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான அந்த ஸ்மார்ட் சிட்டி டெண்டர் மீட்டிங்கிற்கு அவனால் ஆரியனுடன் போக முடியாமல் போனது. தன் இடது கையில் இருந்த போனை தீவிரமாக பார்த்து கொண்டே வந்த ஆகாஷின் முகம் பதற்றத்தில் இறுகியது. அவனது பிசினஸ் சோர்ஸ்கள் மூலமாக இன்று கன்வென்ஷன் ஹாலில் நடந்த அத்தனை விவரங்களும் அவனுக்கு மெசேஜ்களாகவும் நியூஸ் லிங்குகளாகவும் வந்திருந்தன. என்னது, டெண்டர் ஏஜே குரூப்ஸை விட்டு போயிருச்சா? அதுவும் அந்த அக்ஷரா கிருஷ்ணா ஆரியனை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாளா?
ஷிட் என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டான். ஆரியனின் குணம் ஆகாஷுக்கு அக்குவேர் ஆணிவேராக தெரியும். ஆரியன் தோற்பதை ஏற்கும் ரகம் அல்ல. அதைவிட தன் ஈகோ சீண்டப்பட்டால் அவன் எரியும் எரிமலையாக மாறிவிடுவான். விமான நிலையத்தின் விஐபி பார்க்கிங்கில் நின்றிருந்த தன் கருப்பு நிற ஆடிக்காரை நோக்கி வேகமாக நடந்தான். காரின் பின்சீட்டில் அந்த நள்ளிரவு பயணத்தின் களைப்பில் லேசாக கண்ணயர்ந்திருந்தாள் அவனது மனைவி அஞ்சலி. அஞ்சலி ஆகாஷின் சொந்த தாய்மாமா மகள். கிராமத்து நளினமும் பக்குவமும் அளவற்ற சாந்தமும் நிறைந்த ஒரு குடும்ப பெண். ஆரம்பத்தில் பெற்றோர்களின் கடுமையான கட்டாயத்திற்காக தான் ஆகாஷ் இவளை திருமணம் செய்து கொண்டான். நகரத்து நாகரிகத்தில் வளர்ந்த தனக்கு இந்த கிராமத்து பெண் எப்படி செட்டாவாள் என்ற தயக்கம் ஆரம்பத்தில் அவனுக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அஞ்சலி காட்டிய அந்த நிபந்தனையற்ற அன்பும் அவளது உன்னதமான குணங்களும் ஆகாஷை மொத்தமாக மாற்றி போட்டன. இன்று ஆகாஷின் உலகமே அவள்தான். ஆரம்ப நாட்களில் ஆபீஸ் பார்ட்டிகள், நாகரிக உடைகள், ஆங்கில உரையாடல்கள் என தன் கார்ப்பரேட் வாழ்க்கைக்குள் அஞ்சலி எப்படி பொருந்துவாள் என்று ஆகாஷ் அடிக்கடி கவலைப்பட்டான். ஆனால் அஞ்சலி எதற்கும் பதற்றப்படவில்லை. அவள் தன் பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்காமல் அதே சமயம் ஆகாஷின் உலகத்தை புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்தாள். அவள் சமைத்து பரிமாறிய கிராமத்து கைமண உணவுகள் ஹோட்டல் சாப்பாட்டிற்கு அடிமையாகி கிடந்த ஆகாஷின் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்தன. அவளது அமைதியான புன்னகையும் வீட்டை பராமரிக்கும் நேர்த்தியும் அவனுக்குள் ஒரு புதிய நிம்மதியை தந்தன. ஒரு முறை ஆகாஷிற்கு அலுவலகத்தில் கடுமையான வேலை பளுவும் மன அழுத்தமும் ஏற்பட்ட போது அஞ்சலி அவனுக்கு பக்கபலமாக நின்றாள். எந்த கேள்வியும் கேட்காமல் அவனது மௌனத்தை புரிந்து கொண்டு ஒரு தாயை போல அவனை அரவணைத்துக் கொண்டாள். அந்த நிமிடத்தில்தான் ஆகாஷ் உணர்ந்தான், நாகரிகம் என்பது உடைகளிலும் பேசும் மொழியிலும் இல்லை, சக மனிதனை புரிந்து கொள்ளும் நற்குணத்தில்தான் இருக்கிறது என்று. அவளது கள்ளமில்லாத அந்த பாசமும் கணவனின் சிறு தேவைகளை கூட கண்டறிந்து செய்யும் அவளது பக்குவமும் ஆகாஷின் இதயத்தை மெல்ல மெல்ல கொள்ளையடித்தன. இப்போது நிலைமையே தலைகீழ். ஆரம்பத்தில் அவளை பிறருக்கு அறிமுகப்படுத்த தயங்கிய ஆகாஷ் இன்று தன் நண்பர்கள் வட்டாரத்திலும் அலுவலக விழாக்களிலும் பெருமையோடு அஞ்சலியை அழைத்து செல்கிறான். அவளது எளிமையும் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகையும் எல்லாரையும் கவர்ந்து விடுகிறது. அஞ்சலி இல்லாமல் அவனால் ஒரு காரியத்தை கூட யோசிக்க முடிவதில்லை. அவளது கிராமத்து வெள்ளந்தி பேச்சை கேட்பதற்கே அவன் மாலை எப்போது வரும் என ஏங்கி தவிக்கிறான். காதலோடு அஞ்சலி கொடுக்கும் ஒரு கப் காஃபியில் அவனது மொத்த நாளின் சோர்வும் பறந்து விடுகிறது. பெற்றோர்கள் அன்று எடுத்த அந்த வற்புறுத்தல் முடிவு தன் வாழ்க்கைக்கு கிடைத்த ஆகச்சிறந்த வரம் என்பதை ஆகாஷ் இன்று முழு மனதாக நம்புகிறான். ஆகாஷ் காரில் ஏறி அமர்ந்து கதவை மூடிய சத்தத்தில் அஞ்சலி மெதுவாக கண் விழித்தாள். தன் லேசான ஒப்பியிருக்கும் வயிற்றின் மீது கை வைத்தபடி, என்னங்க ஏதோ பதட்டமா இருக்கீங்க? ஃப்ளைட்ல வர்றப்பவே போனை பார்த்துட்டே வந்தீங்க, என்னாச்சு என்று தன் காந்த குரலில் பாசமாக கேட்டாள். ஆகாஷ் திரும்பி அவளது முகத்தை பார்த்தான். அஞ்சலி, நம்ம ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நடந்த ஸ்மார்ட் சிட்டி டெண்டர் நம்ம கைவிட்டு போயிருச்சு. அது மட்டும் இல்லாம ஆரியனை பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் இப்போ இருக்கிற கோபத்துக்கு ஜெகநாத் மஹால்ல எதையாவது உடைச்சி தான் உடம்ப கெடுத்துப்பான். நான் உடனே அவன் கூட இருக்கணும்டி. அவனை என்னால அப்படி பார்க்க முடியாது. அஞ்சலியின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. ஆரியன் ஜெகநாத் வெளியுலகிற்கு எவ்வளவு கொடூரமானவனோ ஆகாஷின் குடும்பத்திற்கு அவன் ஒரு தெய்வத்தை போன்றவன். ஆகாஷின் தந்தை ஒருமுறை கடுமையான இதய நோயால் பாதிக்கப்பட்ட போது நள்ளிரவில் தன் சொந்த கார் மூலமாகவே அவரை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்று உலகிலேயே மிகச்சிறந்த மருத்துவரை வரவழைத்து தன் சொந்த பணத்தை அள்ளி வீசி உயிரை காப்பாற்றியவன் ஆரியன். ஆகாஷ் அஞ்சலி திருமணத்தை முன்னின்று நடத்தியதே அவன்தான். ஆரியன் மீது ஆகாஷுக்கு இருக்கும் விசுவாசம் சாதாரணமானதல்ல. ஐயோ, அண்ணன் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்களே, நீங்க முதல்ல அண்ணனை போய் பாருங்கங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுல அத்தையும் மாமாவும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. என்னை அங்க விட்டுட்டு நீங்க உடனே ஜெகநாத் மஹாலுக்கு கிளம்புங்க என்றாள் பக்குவமாக. ஆகாஷ் அவளது கைகளை பற்றி கொண்டான். தேங்க்ஸ் அஞ்சலி, நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று அவளது நெற்றியில் லேசாக முத்தமிட்டவன் காரை அசுர வேகத்தில் கிளப்பினான். முதலில் தன் வீட்டிற்கு சென்று வாசலிலேயே காத்து கொண்டிருந்த தன் அம்மா அப்பாவிடம் அஞ்சலியை பத்திரமாக ஒப்படைத்தான். அம்மா, அஞ்சலியை பார்த்துக்கோங்க, நான் ஆரியனை பார்க்க போறேன், வர லேட் ஆகும் என்று கூறிவிட்டு தன் காரை ஜெகநாத் மஹால் நோக்கி பறக்க விட்டான். ஆகாஷின் கார் ஜெகநாத் மஹாலின் பிரம்மாண்டமான இரும்பு கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்து நின்றது. காரை நிறுத்திவிட்டு இறங்கிய ஆகாஷ் ஹாலுக்குள் நுழையும் போதே அங்கே உடைந்திருந்த கிறிஸ்டல் பூஜாடியின் துண்டுகளையும் வேலைக்காரர்களின் முகத்தில் இருந்த மரண பயத்தையும் பார்த்தான்.
ஜெகநாத் மஹாலின் ஒவ்வொரு சுவரும் ஆரியனின் கோபத்திற்கு பழகி போயிருந்தாலும் இன்றைய நிசப்தம் ஏதோ ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறி என்பதை ஆகாஷிற்கு உணர்த்தியது. ஆரியன் என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்தான். அங்கே ஹாலின் நடுவே இருந்த அந்த பெரிய லெதர் சோஃபாவில் ஆரியனின் பர்சனல் அசிஸ்டன்ட் சந்தோஷ் தன் லேப்டாப்பை திறந்து வைத்துக் கொண்டு அசுர வேகத்தில் டைப் செய்து கொண்டிருந்தான். அவனது நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்பி இருந்தன. சோஃபாவின் பின்னால் ஆரியன் தன் கைகளை கட்டிக்கொண்டு அந்த நள்ளிரவின் இருட்டை கூர்மையாக பார்த்தபடி நின்றிருந்தான். அவனது சிகரெட்டிலிருந்து வெளிவந்த புகை அந்த அறையின் விளக்கொளியில் மெல்ல மிதந்து மறைந்து கொண்டிருந்தது. ஆகாஷ் உள்ளே வருவதை பார்த்ததும் சந்தோஷ் லேசாக தலை நிமிர்ந்தான். வாங்க ஆகாஷ் சார். அவனது குரலில் ஒரு நிம்மதி தெரிந்தது. ஆரியனை ஓரளவுக்காவது கட்டுப்படுத்தக்கூடிய நபர் ஆகாஷ் மட்டும்தான் என்பது அவனுக்கு தெரியும். ஆகாஷ் நேராக ஆரியனின் அருகில் சென்றான். ஆரியன், என்னடா நடக்குதுங்க? நான் சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கினப்போதான் நியூஸ் கேள்விப்பட்டேன். மீடியா முழுக்க இதை பத்தி தான் பேச்சு. நீ ஓகேவாடா என்று அவனது தோளை தொட்டான். ஆரியன் மெதுவாக திரும்பினான். அவனது கண்களில் இருந்த வழக்கமான ஆக்ரோஷ கோபம் இப்போது ஒரு ஆபத்தான நரித்தனமான அமைதியாக மாறியிருந்தது. அந்த அமைதிதான் ஆகாஷிற்கு இன்னும் பயத்தை தந்தது. நான் ஓகேதான் ஆகாஷ். கோபப்பட்டு பொருள்களை உடைக்கிறது பலவீனம்னு என் தங்க ரித்து எனக்கு புரிய வச்சுட்டா. எதிரிய நிதானமா அடிச்சு அழிக்கிறது தான் இந்த ஆரியன் ஜெகநாத்தோட ஸ்டைல் என்றான் அவனது ஃபேஸ் வாய்ஸில். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல கனமாக இருந்தன. ஆகாஷ் குழப்பத்துடன் சந்தோஷை பார்த்தான். சந்தோஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? மிட் நைட் 2 மணிக்கு யாருக்கு ஸ்கெட்ச் போடுறீங்க? சந்தோஷ் லேப்டாப் திரையை ஆகாஷின் பக்கம் திருப்பி, சார், ஆரியன் சார் சொன்னபடி அக்ஷரா கிருஷ்ணாவோட மொத்த பேக்ரவுண்டையும் அவங்களோட ஜாதகத்தையே அலசி எடுத்துட்டேன். அவங்க இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டுக்காக அவங்களோட AK இன்டர்நேஷனல் கம்பெனியோட 80% ஷேரையும் அவங்களோட பாரம்பரியமான ஹெட் ஆஃபீஸ் பில்டிங்கையும் சன்ரைஸ் பிரைவேட் பேங்க்ல அடமானம் வச்சு பல கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க கம்பெனி ஃபினான்ஷியலா கத்தி மேல நடக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கு. இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் மட்டும் கை நழுவுனா அவங்க நடுத்தருவுக்கு வந்துருவாங்க என்றான். ஆகாஷின் கண்கள் சுருண்டன. கார்ப்பரேட் உலகில் அக்ஷரா எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. அதுக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க? பேங்க் லோன் கேன்சல் பண்றது சாதாரண விஷயமா? ஆரியன் குறுக்கிட்டான். அவனது முகத்தில் ஒரு கொடூரமான சாடிஸ்ட் புன்னகை அரும்பியது. அந்த சன்ரைஸ் பிரைவேட் பேங்க் சேர்மன் யாருன்னு உனக்கு தெரியுங்களா ஆகாஷ்? நம்ம பிசினஸ் பார்ட்னர் சூர்யாவோட சொந்த மாமா. இப்போ புரியுதா ஆட்டம் எங்க ஆரம்பிக்குதுன்னு? சந்தோஷ் என்று ஆரியன் ஒற்றை வார்த்தையில் அழைக்க, எஸ் சார், ஆல்ரெடி சூர்யா சார் கிட்ட பேசிட்டேன். அவரோட மாமா, அதாவது அந்த பேங்க் சேர்மனும் இப்போ கான்ஃபரன்ஸ் லைன்ல தான் இருக்காரு. ஆரியன் சார் சொன்னபடி அக்ஷராவோட லோன் அக்ரிமெண்ட்ல இருக்கிற ஒரு மைனர் லூப் ஹோல் வச்சு இமீடியட் ரீபேமெண்ட் நோட்டீஸ் அனுப்ப ரெடி பண்ணிட்டோம் சார். அடுத்த 10 நிமிஷத்துல அவங்களோட மெயிலுக்கு அந்த நோட்டீஸ் போயிடும். விடியறதுக்குள்ள அவங்க 400 கோடியை கட்டணும், இல்லைன்னா கம்பெனி சீல் வைக்கப்படும் என்றான் சந்தோஷ் விசுவாசத்துடன். ஆகாஷ் அதிர்ச்சி அடைந்தான். ஆரியன் எவ்வளவு தூரம் இறங்கி எவ்வளவு பக்கா பிளான் போட்டு வேலை செய்கிறான் என்பது அவனுக்கு புரிந்தது. சட்டென்று ஆரியனை நோக்கி ஒரு அடி முன்னெடுத்து வைத்தான். ஆரியன், கொஞ்சம் நிதானமா யோசிடா என்று ஆரியனின் கைகளை பற்றினான் ஆகாஷ். நீ அக்ஷராவை பிசினஸ் ரீதியா காலி பண்ண நினைக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா சந்தோஷ் மூலமா நீ நள்ளிரவுல ஆரம்பிச்சிருக்கிற இந்த வேட்டை உன்னையே ஆபத்துல தள்ளிடாம பாத்துக்கோ. ஏன்னா கடந்த 2 வருஷமா அவன் நம்மளோட ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் எப்படி தூக்குறான்னு நமக்கு தெரியல. அவ பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் இருக்கு ஆரியன். அவ சாதாரண பொண்ணும் சாதாரணமா வீழ்த்தக்கூடிய எதிரியோ இல்ல. ஆரியன் ஆகாஷின் கைகளை சற்றே பலமாக தட்டிவிட்டான். அவனது கார்மேக கண்களில் பழிவாங்கும் வெறி அப்பட்டமாக தெரிந்தது. அவன் சோஃபாவில் இருந்து எழுந்து ஜன்னல் அருகே சென்றான். அவ யாரா வேணா இருக்கட்டும் ஆகாஷ், அவ பின்னாடி இந்த நாட்டோட முதலமைச்சரே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த ஆரியன் ஜெகநாத் நினைச்சா அவ உயிரை விட அதிகமா நேசிக்கிற அந்த கம்பெனியை வச்சே அவளை என் விரல் அசைவுக்கு ஏத்த மாதிரி ஆட வைப்பேன். பிசினஸ்ல என்ன தோற்கடிச்ச முதல் ஆள் அவதான். அந்த பெருமை அவளுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நாளைக்கு காலையில அவ ஆபீஸ்குள்ள நுழையும் போது அவளோட இந்த சாம்ராஜ்யம் எப்படி என் காலுக்கு கீழே சரிஞ்சு விழுதுன்னு மட்டும் பாரு என்று வஞ்சகத்தோடு கூறிவிட்டு டேபிளில் இருந்த அந்த விலையுயர்ந்த மாண்ட் பிளாக் பேனாவை ஓங்கி தட்டினான். டக் டக். அந்த சத்தம் அக்ஷராவின் வீழ்ச்சிக்கான கவுண்டவுனுடன் போல அந்த நள்ளிரவில் பயங்கரமாக ஒலித்தது. கடிகாரத்தின் முட்கள் நகரும் ஒவ்வொரு நொடியும் கார்ப்பரேட் உலகின் மிகப்பெரிய போருக்கான ஆரம்பமாக மாறியது. ஆரியன் ஜெகநாத் வீசியிருக்கும் இந்த நரித்தனமான வலையை அக்ஷரா கிருஷ்ணா தன் அசாத்திய மன உறுதியால் தவிடுபடியாக்குவாளா, அல்லது முதல் முறையாக ஆரியனின் காலடியில் மண்டியிட போகிறாளா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.